இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பேர் என்னன்னா பி வித் யூ. இது ஒரு கொரியன் பிலிம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் இறந்துடுறாங்க. அதனால ஹீரோ அவங்க பையனை தனியா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திட்டு இருக்காரு. சின்ன பசங்களுக்கு சொல்ற கதையில வர மாதிரி ஹீரோயின் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் உயிரோட திரும்பி வராங்க. ஆனா அவங்களுக்கு ஹீரோவும் அந்த பையனும் யாருன்னே தெரியல. அதனால ஹீரோவும் அந்த பையனும் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்கள நல்லா பாத்துக்கிறான். இவங்களுக்கு என்னதான் ஞாபகமே இருந்தாலும் போக போக இவங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போய் ஒரே ஃபேமிலியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் திரும்பி இந்த உலகத்தை விட்டு போற நாளும் வந்துருது. ஹீரோவும் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஹீரோயின் எப்படி இறந்து போனா, இப்போ ஹீரோ ஹீரோயினை போக விடாம தடுத்தானான்னு ரொம்ப எமோஷனலா சொல்ற படம் தான் பி வித் யூ. இப்ப டைரக்டா படத்துக்குள்ளே போயிடலாம். நம்ம உலகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் போற வழியில கிளவுட் லேண்ட்னு ஒண்ணு இருக்கு. சொர்க்கத்துக்கு போறவங்களா அங்க போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு தான் போவாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஒரு அம்மா பெங்குவின் எப்பயுமே ஒரு ஓட்ட மூலியமா பூமியை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எப்பயுமே அவங்க பையனை நினைச்சு அழுதுட்டு தான் இருப்பாங்க. மழை சீசன் அப்ப மட்டும் மழை வரும்போது ரெயின் டிராப் ட்ரெயின்ல ஏறி அவங்களால உலகத்துக்கு வர முடியும். அந்த மாதிரி வந்து அவங்க பையன் கூட ஜாலியா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரெயின் ஃபேரி ஒன்னு வந்து கடைசி ரெயின் டிராப் வருது, நீ அதுல கண்டிப்பா ஏறி கிளவுட் லேண்டுக்கு போயே ஆகணும்னு சொல்லும் போது என்னதான் கஷ்டமா இருந்தாலும் அவங்க பையனே அவனை சிரிச்சிட்டு வழி அனுப்பி வைக்கிறான். இவங்களும் அந்த ட்ரெயின்ல ஏறி திருப்பி கிளவுட் லேண்டுக்கு போய் அந்த ஓட்ட வழியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த தடவை அழுதுட்டு பார்க்காம சிரிச்சிட்டு பாக்குறாங்க. இந்த கதையை ஒரு சின்ன பையன் தனியா உட்காந்து ஒரு புக்ல படிச்சிட்டு இருக்கான். அவனோட அம்மா இப்பதான் ரீசெண்டா இறந்திருக்காங்க. அவங்க அப்பா மட்டும்தான் இப்ப இருக்காரு. அதுல இருந்து ஒரு வருஷம் தாண்டிடுச்சு. இவங்க அப்பா தான் இவனை தனியா பாத்துக்கிறாரு. இவங்க அப்பா ஸ்விம்மிங் பூலை மெயின்டைன் பண்ற ஒரு வேலையில இருக்காரு. அதனால காலையில நேரத்துல இருந்துருச்சு ஸ்விம்மிங் பூலை கிளீன் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு அவனை எழுப்ப போனா அவன் அவங்க அம்மாவோட பீரோக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவனை எழுப்பி விட்டதுமே இவன் முதல்ல போய் நியூஸ் சேனலை தான் பாக்குறான். அதுல இவங்க இருக்கிற ஏரியாக்கு இப்ப மழை வராதுன்னு சொல்ல அவங்க அப்பாட்ட போய் எப்ப மழை வரும்னு கேக்குறான். அவங்க அப்பாவும் மழைக்காலம் ஆரம்பிச்சோன்னு வந்துடும், உனக்கு எதுக்கு இதெல்லாம் கேட்டா, மழை காலத்துல மழை வரும்போது அம்மா நம்மளை பாக்கிறதுக்கு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, அதனால கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்றான். அவங்க அப்பாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு ஸ்கூல் முடிஞ்சோன்னு மாமா கடைக்கு போயிடுன்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சா அங்க வேலை செய்யற லேடி ஸ்டாஃப் ஹீரோக்கு காஃபி வாங்கிட்டு வந்து கொடுத்து நல்லா பேசிட்டு இருக்காங்க. அங்கேயே வேலை செய்யற ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்டர் ஒருத்தர் இருப்பான். இதெல்லாம் பார்த்து அவனுக்கு ஹீரோ மேல பொறாம வருது. ஹீரோவோட பையனும் ஸ்கூல்ல முடிச்சுட்டு அந்த மாமா கடைக்கு போனான். அவனை பார்த்தோன்னு அவர் கேட்கிறாரு, ஏன் அவன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னு. இந்த ஸ்கூல்ல ஒரு ரிலே காம்படிஷன் வருது, அதுக்கு பேரண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணும், அப்பானால ஸ்பீடா ஓட முடியுமான்னு கேட்க அவருக்கு தெரியும் ஹீரோனால வேலையை விட்டு வர முடியாதுன்னு. அதனால உங்க அப்பா விட நான் ஸ்பீடா ஓடுவேன், நான் வேணா வரேன்னு சொல்லும் போது அந்த பையன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். இந்த டைம்ல ஹீரோவும் அந்த கடைக்கு வந்துடுறான். இந்த கடையை நடத்துறது ஹீரோவோட ஃப்ரெண்டு. அவனுக்கு ஹீரோக்கு எப்படியாவது இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு ரொம்ப ஆசை. இப்ப கூட அவன் ஒரு பொண்ணை பத்தி ஹீரோட்ட பேசும்போது அதெல்லாம் வேணான்னு அவன் பையனை கூட்டிட்டு அவன் கிளம்பிடுறான். அந்த ரேஸு வருது. ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் ஸ்கூலுக்கு வராரு. ஹீரோ எப்படியாவது ஸ்கூலுக்கு போய் பையன் விளையாடுறத பாத்திரவாவது செய்யணும்னு பாதியிலேயே வேலையில இருந்து கிளம்பும் போது அந்த இன்ஸ்ட்ரக்டர் வேணும்ட்டு பல்பு சரியில்லை வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போன்னு ஹீரோவை கூப்பிடுறான். ஹீரோவா அவரால் முடிஞ்ச அளவுக்கு வேகமா அதை சரி பண்றாரு. அதே டைம்ல ஸ்கூல்ல மத்த பசங்க ஹீரோவோட பையனை கூப்பிட்டு உங்க அப்பா வந்தாதான் இந்த ரேஸ்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், இல்லனா பண்ண முடியாதுன்னு அவன் கிட்ட இருந்து அந்த ஜெர்சியை வாங்கும்போது கரெக்டா ஹீரோ உள்ள பூந்து அந்த ஜெர்சியை ஹீரோ வாங்கிட்டு என்னால ஸ்பீடா ஓட முடியாது, ஜாகிங் பண்ணா உனக்கு ஓகே தானு கேட்டு ஸ்டார்ட் லைன்ல போய் நிக்கிறாரு. அந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவோட பையன் அந்த போல கீழே போட்டு லேட்டா தான் வந்து கொடுக்குறான். இவரும் அதை வாங்கிட்டு ஜாக் பண்ணிட்டு திரும்பி அவனை பார்த்தா அவன் ரொம்ப சோகமா இருக்கான். கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும்னு இவர் ஸ்பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாரையும் முந்திட்டு ஃபர்ஸ்டா போக போக திடீர்னு தலை சுத்தி அங்கேயே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் அவரோட பையனை கூப்பிட்டு வீட்டுக்கு வரும்போது அவனோட பையன் என்னை விட்டு போயிட மாட்டீங்களேன்னு கேட்க உன்னை விட்டு எங்கடா போறேன், உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி அவனை முதுகுல தூக்கி வச்சு ஜாலியா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தூங்க வச்சதுக்கு அப்புறம் அவரோட ஒய்ஃப் கூட இவங்க எடுத்த எல்லா வீடியோஸையும் தனியா போட்டு பார்த்து அழுதுட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஆகுது, மழையும் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்து அந்த பையன் அப்பா மழை வருது வாங்க அம்மா வந்துருவாங்கன்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறான். அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல. இவருக்கு எப்படி இவன்ட்ட சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. அதனால அடுத்த தடவை கண்டிப்பா வருவாங்கன்னு அவனை தூக்கிட்டு ரயில்வே ட்ராக்ல நடந்து போகும்போது டனலுக்கு கீழே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்தான் அந்த பையன். அதுவும் அம்மா அங்க இருக்காங்கன்னு சொல்ல இவர் என் பின்னாடியே வான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போய் பார்த்தா உண்மையாவுமே அது அவங்க அம்மா தான். இவருக்கு இதெல்லாம் உண்மையா பொய்யானே தெரியல. அந்த பையன் அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சா அவங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அதனால அவனும் நீங்க வீட்டுக்கு வாங்க போலான்னு அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் போட்டோஸ் எல்லாம் அவங்களுக்கு எடுத்து காமிச்சு நீங்க தான் எங்க அம்மான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ உள்ள பூந்து அவங்கள பார்த்து உங்க ரூம் அதே மாதிரியே தான் வச்சிருக்கேன், நீங்க உள்ள போய் ஃப்ரெஷ் ஆகுங்கன்னு சொல்லிட்டு அவன் பையனை கூட்டிட்டு பாத்ரூம்குள்ள போய் நீ இதை பத்தி வெளியே யார்ட்டையும் சொல்லாத, அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றதையும் சொல்லாத, ஏன்னா ஷாக்காய் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு வந்தா அவங்க அம்மா இவங்களை பார்த்து எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல, நான் போகும்போது இவ்வளவு மோசமா வீடை விட்டுட்டு போனேன்னு கேக்குறாங்க. இவங்களும் டக் டக்குன்னு அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது ஆமா நான் எங்க போனேன்னு அவங்க கேட்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நீங்க கிளவுட் லேண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க, நேத்து தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம், உங்களுக்கு ஹைட் அண்ட் சீக் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால நம்ம ரெண்டு பேரும் விளையாடும் போது உங்க தலையில ஏதோ கல்லு பட்டுருச்சு, நீங்க மயங்கி அந்த ரயில்வே ட்ராக்லயே விழுந்துட்டீங்க, தலையில அடிப்பட்டனால உங்களுக்கு எல்லாம் மறந்துருச்சுன்னு அவங்கள்ட்ட போய் சொல்றான். அப்ப அவங்களுக்கு திடீர்னு தலை வேற வலிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ அவங்களை பிடிச்சிட்டு
அவன் சொன்னதுதான் உண்மை. தலையில உங்களுக்கு அடிப்பட்டனாலதான் தலை வலிக்குதுன்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோனால தூங்கவே முடியல. போய் ரூமை திறந்து பார்த்தா ஹீரோயினும் அவனோட பையனும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ போய் ஹீரோயினை தொட்டலாம் பாக்குற உண்மையானு. அடுத்த நாள் எப்பவும் போல அவன் காலையிலேயே கிளம்பி ஸ்விம்மிங் பூலுக்கு போய் அதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து பையனை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல இறக்கி விட்டு அவனும் அவன் வேலைக்கு கிளம்புறான். அவங்க அப்பா போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னே அவன் ஸ்கூலுக்கு போகாம நேரா வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அந்த நாள் ஃபுல்லா அவங்க அம்மா கூட நிறைய விளையாடுறான். ஆனா ஹீரோயின் ஒரு சின்ன பையன்ட்டு விளையாடுறோன்னு கூட நினைக்காம ரொம்ப ஹார்ஷா விளையாண்டு இருக்கா. இதனால அவன் மூக்குல இருந்தே ரத்தம் வந்துருது. நைட்டு ஹீரோவும் வந்து அவங்க எல்லாரும் ரொட்க உட்காந்து சாப்பிடும் போது அந்த பையன் எனக்கு அம்மா சமைக்கிறது வேணும்னு கேட்க அவங்களும் எந்திரிச்சு அதை சமைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகம் வரல. அதனால அவங்களுக்கு சரியா சமைக்க வர மாட்டேங்குது. இவங்க எண்ணெயில போட்டது வேற வெடிக்க ஆரம்பிக்கும் போது ஹீரோ அவங்க மேல பற்றக்கூடாதுன்னு அவங்கள கவர் பண்ணி நின்னுக்கிறான். அதனால இவன் மேல பட்டுருது. நைட் அந்த பையன் ஹீரோயினோட பெட்ல படுத்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோ பார்த்துட்டு நான் இவனை வேற இடத்துல படுக்க வச்சுக்கிறேன்னு சொல்லும் போது இவன் என் கூடயே படுத்துக்கிட்டோன்னு ஹீரோயின் சொல்லி உங்க ஷர்ட்டை கழட்டுங்க உங்களுக்கு மருந்து போடுறேன்னு சொல்லி ஹீரோக்கு மருந்து போடுறா. அப்பதான் சொல்றா எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. ஆனா நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா நான் உங்களுக்கு ஒய்ஃபாவும் அந்த பையனுக்கு அம்மாவும் இருந்திருக்கேன். நம்ம 2 பேர் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். நம்ம எங்க மீட் பண்ணிக்கிட்டோம்னு கேட்க நம்ம 2 பேரும் ஹை ஸ்கூல்ல தான் மீட் பண்ணோம். நீயும் நானும் ஒரே கிளாஸ் தான். நீ எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்ப. நீ தான் நம்ம ஸ்கூலோட டாப்பர். நான் நம்ம ஸ்கூலோட ஸ்டார் ஸ்விம்மர். அதனால நான் மோஸ்டா கிளாஸ்லயே இருக்க மாட்டேன். பெருசா உன்னை பார்த்ததே இல்ல. ஒரு நாள் ஸ்விம்மிங் பீரியட் அப்போ நீ தண்ணிக்குள்ள முழுக போன. நான் தான் உன்னை காப்பாத்தினேன். அப்பதான் உன் மேல எனக்கு கிரஷ் வந்துச்சு. கிளாஸ் நடக்கும் போதெல்லாம் உன்னதான் நான் பார்த்துட்டு இருப்பேன். ஆனா இது யாருக்குமே தெரியாது. ஆனா கரெக்டா என் ஃப்ரெண்டு மட்டும் கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம நான் ஐடியா தரேன்னு சொல்லி போய் அவளோட கண்ணை பார்த்து இரேசர் கேளு அப்படியே ஏதாவது காமெடியா பேசுன்னு அனுப்பிச்சு விட்டான். நானும் அதே மாதிரி கேட்டா நீ டக்குன்னு இரேசர் இல்லன்ட்ட. அப்புறம் டான்ஸ் கிளாஸ் அப்போ என்னால சரியா டான்ஸே ஆட முடியல. ஏன்னா நான் லெஃப்ட் ஃபுட், என் பார்ட்னர் ரைட் ஃபுட். லக்கா என்னன்னு தெரியல, நீயும் லெஃப்ட் ஃபுட்டா இருந்த. அதனால நீயும் நானும் பேர் ஆயிட்டோம். ஆனா டான்ஸ் ஆடும் போது தெரியாம உன் ஷூவை நான் மிதிச்சிட்டேன். அதனால பதட்டத்துல உன் ஷூவை நான் கிளீன் பண்ணிட்டு டக்குன்னு எந்திரிக்கும் போது என் தலை உன் மூக்குல பட்டு ரத்தம் வந்துருச்சு. இது கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் வேற பாத்துட்டாங்க. அதனால ஸ்கூல் முடிகிற வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசிக்கவே இல்லை. ஆனா கடைசி நாளப்போ ஒரு புக்கை என்கிட்ட என் ஃப்ரெண்டு கிட்டே கொடுத்து ஏதாவது எழுதி கொடுங்கன்னு கேட்டேன். அப்ப நான் என் பெண்ல தான் எழுதி கொடுத்தேன். நீ என் பெண்ணை தெரியாம தூக்கிட்டு போயிட்ட. கொஞ்ச நாள் ஆச்சு. நான் நம்ம ஊர்ல தான் காலேஜ் படிச்சேன். ஆனா நீ வேற ஊருக்கு போயிட்ட. ஃபர்ஸ்ட் இயர் பிரேக் அப்போ உன்கிட்ட பேசலான்னு ஒரு நம்பர் கண்டுபிடிச்சு உனக்கு ஃபோன் பண்ணுவேன். நீயும் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொன்னோன்னே நான் கட் பண்ணிட்டு போயிடுவேன். கண்டிப்பா உன்கிட்ட பேசியே ஆகணும்னு ஒரு நாள் இருக்கும்போது எல்லா பசங்களுக்கும் வர மாதிரி எனக்கும் ஆர்மில இருந்து கால் வந்துருச்சு. 2 வருஷம் அதுலயே போயிருச்சு. திரும்பி வந்து உனக்கு கால் பண்ண, நீயும் அட்டன் பண்ண. நான் கட் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு போனை பிடிச்சிட்டு நான் தான் பேசுறேன்னு என் பேரை சொல்லிட்டான். நானும் என்ன பேசுறேன்னு தெரியாம நீ என் பெண் எடுத்துட்டு போயிட்ட. அந்த பெண் எனக்கு வேணும்னு கேட்டேன். நீயும் சரி நாளைக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொல்ல என் ஃப்ரெண்டு கிட்ட போய் நாளைக்கு நான் அவளை மீட் பண்ண போறேன். அதனால எனக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி விடுறான்னு சொன்னான். கோமாளி மாதிரி ட்ரெஸ் கொடுத்து என் தலையில ஃபெம்மெல்லாம் அடிச்சு அமுச்சு விட்டான். உன்னை வந்து பார்த்தோன்னே எனக்கு எப்படி நடந்துக்கணும்னே தெரியல. ரொம்ப ஆக்வர்டா இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம 2 பேர் சாப்பிட வெளியே போனோம். அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம 2 பேர் தான் இருந்தோம். நைட்டு பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போலான்னு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா அடுத்த பஸ் ஏறிக்கலாம் அடுத்த பஸ்ல ஏறிக்கலான்னு 2 பேருமே ஏறவே இல்லை. உன் ஸ்டாப்பிங்க்கு லாஸ்ட் பஸ் வந்துச்சு. அதுல நீ ஏறி நான் ஊருக்கு போயிட்டு திருப்பி விண்டருக்கு தான் வருவேன்னு சொன்னேன். பஸ்ஸும் கிளம்பிருச்சு. மழையிலேயே அந்த பஸ்ஸை ஓடி வந்து சேஸ் பண்ணி அந்த பஸ்ல ஏறி உனக்கு நான் லெட்டர் அனுப்பலாமான்னு கேட்டேன். அப்ப என் தலையில இருக்கிற கலர்லாம் மழைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒழுக ஆரம்பிச்சிச்சு. நீ அதை தொடச்சு விட்டு சரின்னு சொன்ன. அப்ப அந்த பஸ் கண்டக்டர் இது என்ன இங்கிலீஷ் படமாடா ஓடி வந்து பஸ்ல ஏறுறேன்னு என்ன அடிச்சு வெளியே அமுச்சு விட்டாரு. இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் நீ ஒன்னும் வருத்தப்படாத உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துரும்னு சொல்றான். அவன் எப்பவும் போல வேலைக்கு போய் ரொம்ப ஜாலியா வேலை பார்க்கறான். நியூஸ்லயும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு மழை தொடரும்னு சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அந்த ஸ்விம்மிங் பூலே வேலை செய்யற லேடி ஸ்டாஃப்க்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு போல. அவன் ஃப்ரெண்ட் அவசரமா ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னான்னு ஹீரோ போய் பார்த்தா அவன் ஹீரோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பொண்ணோட உட்காந்துருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோ இதெல்லாம் எனக்கு வேணாம் சும்மா நான் வந்துட்டு சொல்ல நீ ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றதானே உன் மூஞ்சிலே தெரியுதுன்னு அவனும் சொல்றான். அதுக்கு ஹீரோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல நான் உன் ஃப்ரெண்ட்ரா நான் ஒன்னும் ஆளை கரெக்ட் பண்ணிட மாட்டேன் உண்மையை சொல்றான்னு சொல்லும் போது ஹீரோவும் நடந்ததெல்லாம் சொல்றான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்டோ ஏண்டா நான் என்ன அவ்வளவுமா காணோம் உன் ஒய்ஃப் இறந்துட்டா அவ திரும்பி உயிரோட வந்துட்டான்னு சொல்றேன் நான் இது நம்புவேன்னு நினைச்சியான்னு சொல்லும் போது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் இவங்க வீட்டுக்கு பின்னாடி இன்னொரு சின்ன வீடு இருக்கு. அது என்னன்னு ஹீரோயின் திறந்து பார்த்தா உள்ள ஃபுல்லா பெயிண்டிங்ஸா இருக்கு. இது ஹீரோயின் தான் வரைஞ்சிருப்பா போல. அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்துலயும் ஹீரோவும் அந்த பையனும் தான் இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு ஃபுல் போதையில வந்து நீ செத்துட்டீங்கன்னா என்னால தனியா இருக்க முடியாதுறான்னு என்னென்னமோ வளரிட்டு இருக்கான். இந்த சத்தத்தை கேட்டு ஹீரோயின் வெளியே வரா. ஹீரோயினை பார்த்தான அவன் பேயை நினைச்சு அந்த இடத்த விட்டே பயந்து ஓடிடுறான். அப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்து அந்த கதையை நீங்க பாதியிலே நிறுத்திட்டீங்க நீங்க எனக்கு லெட்டர் அனுப்புனீங்களான்னு கேக்குறா. அதுக்கு அவனும் ஆமா நான் அனுப்புனேன். நம்ம செகண்ட் டேட் ஒரு தியேட்டருக்கு போனோம். அங்க உன் கையை பிடிக்கலாம்னு நினைச்சு கை நீட்டினா பின்னாடி இருக்கிறவர் நம்ம சீட்ல கால் வச்சிருந்தாரு. தெரியாம உன் கையை நினைச்சு அவர் காலை பிடிச்சிட்டேன். நீ வேற அதை பார்த்து எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு. ஆனா அன்னைக்கு நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது நீயாவே உன் கை கொண்டு வந்து என் ஜாக்கெட்குள்ள விட்ட. அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கையை பிடிச்சிக்கிட்டோம்னு சொல்றான். அப்போ மாதிரியே ஹீரோயின் இப்போ அவனோட ஜாக்கெட்குள்ள கை விடுறா. 2 பேரும் கையை பிடிச்சிக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோ ஏதோ மலைக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல. அங்க ஒரு பிளாங்கெட் விரிச்சு இங்க உட்காருன்னு சொல்றான். அவ
அவகிட்ட ஒரு பைனாகுலர் கொடுத்து அங்க பாருன்னு சொல்றான். அங்க பார்த்தா ஒரு ஓபன் தியேட்டர் இருக்கு. இங்க இருந்து பைனாகுலர் வழியா பார்த்தா அங்க ஓடுற படம் தெரியும். ஹீரோவா அவளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு படம் பாக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. ஏன்னா அவளுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அப்ப ஹீரோ அங்க மழை வரும்போது அவளை கிஸ் பண்றான். அங்கேயே 2 பேர் திரும்பி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ வீட்டுக்கு வந்து அவளோட வெட்டிங் ரிங்கையும் திருப்பி எடுத்து மாட்டிக்கிறா. ஹீரோயின் அவ பையன் கூடயும் ஹீரோ கூடயும் ரொம்ப ஜாலியா இருக்கா. அவளுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லைனாலும் பழைய மாதிரி ஆயிடுறா. இவ வீட கிளீன் பண்ணும்போது அந்த பெங்குவின் கதை இருக்கிற புக்கையும் எடுத்து பாக்குறா. ஆனா இவளுக்கு ஒன்னும் தெரியல. இவ சும்மா ஏதோ ஸ்டோரி புக்கா இருக்கும்னு நினைச்சு விட்டுறா. இவங்க எல்லாம் ஒட்டுக்கா பிக்னிக் எல்லாம் போறாங்க. அங்க போய் ஜாலியா இருந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவன் கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோயின் தான் பக்கத்துல உட்காந்துருக்கா. அவ ஹீரோவை பார்த்து இது எப்போல இருந்து உங்களுக்கு இருக்குன்னு கேக்குறா. அதுக்கு அவனும் நம்ம 3ஆவது டேட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நேஷனல் லெவல் ஸ்விம்மிங் காம்படிஷன் இருக்குன்னு அதுக்காக ரொம்ப ட்ரெயின் பண்ணேன். காம்படிஷன்ல ஸ்விம் பண்ணும்போது நான் அங்கேயே மயங்கிட்டேன். அப்பதான் டாக்டர் சொன்னாங்க எனக்கு ஒரு டிசீஸ் இருக்குன்னு. நான் ஸ்ட்ரெயின் பண்ணி ஏதாவது வேலை செஞ்சேனா நான் மயக்கம் போட்டுருவேன். இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நான் இறந்தே கூட போயிடுவேன். அதனால நான் ஸ்விம்மிங்கே விட்டுட்டேன். அப்ப நீ வந்து என்கிட்ட பேசினேன். ஆனா நான் உன் கூட இருந்தேனா நீ என்னையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் உன்னையே விட்டுட்டேன். ஆனா 1 வருஷம் ஆகியும் என்னால உன்னை மறக்கவே முடியல. அதனால நான் உன்னை நேர்ல பாக்குறதுக்காக வந்தேன். அப்ப நீ இன்னொருத்தரோட கார்ல ஏறி போன. என்னதான் அது சங்கடமா இருந்தாலும் நீ நல்லா இருக்கன்னு நிம்மதியா இருந்துச்சு. ஆனா கொஞ்ச மாசத்துலயே நீ எனக்கு திருப்பி ஃபோன் பண்ணியிருந்த. எனக்கு இருக்கிற டிசீஸை பத்தியும் நான் ஏன் உன்னை விட்டு பிரிஞ்சங்கிறதையோ யாரோ உன்கிட்ட சொல்லிட்டாங்க. நீ ஊருக்கு வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி திரும்பி நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோம். எனக்கு இப்போ ஒன்னும் பெருசால பிரச்சனை இல்லை. நான் ஸ்ட்ரெயின் பண்ணாம இருந்தா நான் நல்லா தான் இருப்பேன்னு சொல்றான். இவங்களும் காலையில எப்பவும் போல சாப்பிடும் போது ஹீரோவோட பையன் எங்க ஸ்கூல்ல ஒரு சிங்கிங் காம்படிஷன் இருக்கு, நீங்க அதுக்கு கண்டிப்பா வரணுமாங்கிறான். அதுக்கு ஹீரோவும் முடியாதுன்னு தலையாட்டுறாரு. ஏன்னா வெளியே போனா இறந்தவ எப்படி திரும்பி வந்தான்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நியூஸ்ல இன்னும் மழை கொஞ்ச நாள்ல நிக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே போய் அந்த டிவி ஆஃப் பண்ணிடுறான். எல்லாரும் போனோன்னு ஹீரோயின் வீடை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவ எழுதின டைரி அவளுக்கே கிடைக்குது. அதை படிச்சோன்னதான் அவளுக்கு எல்லா உண்மையும் தெரியுது. இப்ப அந்த ஸ்டோரி புக்கை பார்த்து அவளே புரிஞ்சுக்கிறா என்ன நடக்குதுன்னு. ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் அந்த பையனுக்கு சமைக்க சொல்லி தந்துட்டு இருக்கா. ஹீரோக்கு ஏதோ சரியில்லைன்னு தெரியுது. ஆனா அவன் ஒன்னும் கேட்டுக்கல. சமைக்கிறது மட்டும் இல்லாம வீட்டு வேலையும் அவனை பாத்துக்கிறதுக்கான எல்லா வேலையும் அவனுக்கு சொல்லி தரா. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இவங்க எடுத்து வீடியோ கிளிப் எல்லாம் பார்த்து அழுதுட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு தெரியும் மழை சீசன் முடிஞ்சுன்னா இவங்க கூட இருக்க முடியாதுன்னு. இதெல்லாம் ஹீரோவும் பாக்குறான். ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி நிறைய கட்டையெல்லாம் கொண்டு போய் ஹீரோயின் வந்து டனல மறைச்சு வைக்கிறான். அப்போவாது ஹீரோயின் போகாம இருப்பான்னு. ஹீரோயினும் ஹீரோவோட ஃப்ரெண்டு கடைக்கு போய் எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறா. ஆனா அது என்னன்னு நமக்கு காமிக்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு அவங்க பையன் பர்த்டேங்கிறனால அதே கடையில இருந்து கேக்கையும் வாங்கிட்டு வந்து எல்லா ஃபேமிலியா உட்காந்து கேக் வெட்டி ஒரு போட்டோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. வெளியே தனியா ஹீரோட்ட பேசிட்டு இருக்கும்போது அவ திடீர்னு அழுக ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் கட்டி பிடிச்சுக்கிறான். அடுத்த நாள் அந்த பையனோட சிங்கிங் காம்படிஷனுங்கிறனால ஹீரோயினோட இடத்துல போய் நின்னுட்டு ஹீரோக்கு கூப்பிட்டு பாக்குறா. ஆனா ஹீரோ போனே எடுக்க மாட்டேங்கிறான். அதே டைம்ல ஹீரோ ஸ்விம்மிங் பூல்ல இருக்கும்போது இன்ஸ்ட்ரக்டருக்கு அடிபட்டு அவன் தண்ணிக்குள்ள கொஞ்சமா முழுகிட்டு இருக்கான். இத பார்த்த ஹீரோ ரொம்ப வருஷம் கழிச்சு தண்ணியில ஸ்விம் பண்ணி அவனை காப்பாத்துறான். உள்ள பசங்களும் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினை யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும்னு அவ மறந்து உள்ள போய் நிக்கிறா. எல்லா பசங்களும் பாடி முடிச்சிருந்தேன் நான் என்ன ஆகணும்ன்றத பத்தி சொல்றாங்க. ஆனா ஹீரோயினோட பையன் மட்டும் அப்படியே நின்றுட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனே முன்னாடி வந்து நான் நல்லா ஓடுவேன், எனக்கு நல்லா சமைக்க தெரியும், எனக்கு பாத்திரம் கழுவ தெரியும், எனக்கு துணியும் துவைக்க தெரியும், எனக்கு குளிக்க கூட தெரியும், நான் என்ன பண்ணுவேன்னா எங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணபடி எங்க அப்பாவை நல்லா பாத்துப்பேங்கிறான். இதை கேட்டு ஹீரோயின் சந்தோஷத்துல அழுகவே ஆரம்பிச்சிடறா. அங்க இருந்து எல்லாரும் கிளாப் பண்றாங்க. வீட்டுக்கு போலான்னு ஹீரோயின் வெளியே நின்று இருக்கும் போது மலையோட மேகம்லாம் நகர்ந்து அங்க வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கும் புரியுது இன்னைக்குதான் நம்மளோட கடைசி நாள்னு. வெயில் அடிக்கிறத ஹீரோ பார்த்தோன்னே உடனே ஆம்புலன்ஸ் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடுறான். அந்த பையனுக்கும் தெரிஞ்சிச்சு. அதனால வீட்டுக்கு வந்து அம்மான்னு கேக்குறான். ஆனா அங்க யாருமே இல்ல. அதனால ரயில்வே ட்ராக்கு போய் பாக்குறான். அங்கதான் ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கா. அந்த பையன் போய் அவளை கட்டி பிடிச்சிட்டு நீங்க என்ன இப்பவே விட்டுட்டு போறீங்களா, நான் பிறந்தனாலதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போய் நீங்க இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் என்ன பேசிட்டு இருக்க, அதெல்லாம் கிடையாது, நீ இல்லாம நான் 100 வயசு வரைக்கும் இருந்திருந்தாலும் நான் சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன், எனக்கு ப்ராமிஸ் பண்ணபடி உங்க அப்பாவை நீ நல்லா பாத்துக்கணும், நான் எப்பயுமே அந்த கிளவுட் லேண்ட்ல இருந்து உன்னையே பாத்துட்டு இருப்பேங்கிறா. இந்த டைம்ல ஹீரோவும் எப்படியாவது ஹீரோயினை பாத்திர மாட்டோமான்னு ஓடியே வரான். அவனால சுத்தமா முடியல. இருந்தாலும் எப்படியோ கீழெல்லாம் விழுந்து அந்த ரயில்வே ட்ராக்குக்கு வந்துடுறான். ஹீரோயின் அந்த டனலோட எண்டுக்கே போயிட்டா. போறதுக்கு முன்னாடி அவ ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டு அங்கேயே மறைஞ்சிடறா. கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோவோட பையன் அவனே சமைச்சு ஹீரோக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹீரோக்கு இருந்த பிரச்சனை கொஞ்சமா சரியாயிடுது. அதனால அவன் அங்கேயே சின்ன பசங்களுக்கு ஸ்விம்மிங் சொல்லி தரதா சேர்ந்துக்கிறான். அவங்க மருந்துக்கு நடுவுல அவனுக்கு ஒரு சாவி கிடைக்குது. அதை கொண்டு போய் அந்த வீடு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஹீரோயினோட டைரி இருக்கு. அதுல அவன் என்ன எழுதி இருக்கானா, என்னோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ல ஒரு பையனை நான் பார்த்தேன், அந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, பார்த்தா அவனும் என் கிளாஸ், அந்த பையனாவே வந்து என்கிட்ட பெண்ணி கேட்டப்போ நான் இல்லன்னு சொல்லிட்டேன், இப்படி ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தேன். அப்பதான் டான்ஸ் கிளாஸ்ல அவன் லெஃப்ட் ஃபுட்னு தெரிய வந்துச்சு. அதனால நானே டான்ஸை தப்பா ஆடி நானும் லெஃப்ட் ஃபுட்னு சொல்லி அவன் கூட பேர் பண்ணேன். ஆனா அன்னைக்கு மூக்கு உடஞ்சதுதான் மிச்சம். அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேசவே இல்லை. ஸ்கூலோட கடைசி நாள் அன்னைக்கு ஒரு புக்ல அவனுக்கு என்ன தோணுதோ எழுத சொல்லி கேட்டேன். அவன் பெண்ல தான் எழுதினா. அந்த பெண்ணை நான் எடுத்துட்டு போயிட்டேன்.
காலேஜ் படிக்கும்போது அவனுக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சே 3 வருஷம் போயிடுச்சு. ஒரு நாள் ஃபோன் பண்ணிடலான்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. பார்த்தா அந்த ஃபோன்ல அவன் தான் பேசினான். அந்த பெண்ணு ஒன்ட்டு இருக்கான்னு கேட்டான். நானும் நாளைக்கு வா தரேன்னு சொல்லி 2 பேரும் மீட் பண்ணோம். அப்போலேருந்து கொஞ்ச நாள்ல நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன கூப்பிட்டு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டான். ஏன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா 1 வருஷத்துக்கு அவனை மறக்கவே முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்ப என் ஃப்ரெண்டோட மலையில கார்ல ஏறி போகும்போது திருப்பி அவனை பார்த்தேன். நமக்காக தான் வந்திருக்கான்னு அவனை ஃபாலோ பண்ணிட்டே போனேன். அப்போ ஒரு கார் என்ன இடிச்சு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் 8 வருஷம் கழிச்சு ஒரு ரயில்வே ட்ராக்ல கண்ண முழிச்சேன். அங்க பார்த்தா அதே பையனுக்கு ஒய்ஃபாவும் அவனோட பையனுக்கு அம்மாவாவும் இருந்திருக்கேன்னு சொன்னான். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு நான் அந்த இடத்துல இறந்து போய் திரும்பி எப்படியோ உயிரோட வந்திருக்கேன்னு. கொஞ்ச நாள் அந்த இடத்துல இருந்து நான் மறைஞ்சு எனக்கு ஆக்சிடென்ட் ஆன டைம்ல இருந்து 6 வாரம் கழிச்சு முழிச்சேன். அது எல்லாமே ஒரு கனவுன்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் ரொம்ப ரியலா ஃபீல் ஆச்சு. எப்படியோ நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணா என்னோட 31 வயசுல நான் இறந்துருவேன்னு எனக்கு தெரியும். அதனாலே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணா ரொம்ப நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கலாம். ஆனா சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால நான் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி அவன் கூடயே ஒன்னா சேர்ந்துட்டேன்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் ஹீரோ படிச்சு பாக்குறான். அப்படியே ரொம்ப வருஷம் தாண்டிடுது. அந்த புக்கை ஒரு பாக்ஸ்ல போட்டு அதை கிஃப்ட் ராப் பண்றான். அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு வயசான நிலைமையில ஒரு கேக்க தூக்கிட்டு வரான். இதெல்லாம் நடந்து 16 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஹீரோவோட பையனுக்கே இப்ப 20 வயசு ஆயிடுச்சு. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவோட பையன்ட்ட ஒரு கார்டை கொடுத்து உங்க அம்மா கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுக்குறான். ஹீரோயின் போய் ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பா. அது என்னன்னா ஒவ்வொரு பர்த்டே அப்பவும் அவ எழுதி வச்ச கார்டை ஒன்னொன்னா கொண்டு போய் அவளோட பையன் கிட்ட கொடுக்கணும்னு. அதுபடி இன்னும் ஹீரோவோட ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ கிஃப்டா அந்த புக்கை கொண்டு போய் அவன் பையனுக்கு வச்சுட்டு ஹீரோயினை நினைச்சு பார்த்துட்டே நின்று இருக்கான். இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல படம்லாம் பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு காமிக்கும். மறுபடியும் இன்னொரு நல்ல படத்தோட வரேன். அது வரைக்கும் பை.